கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தின் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த சண்டே மன்னா நிகழ்ச்சி மூலமாக பார்ப்பதில் சந்திக்கிற சந்தோஷம் அடைகிறேன். ஸோ இந்த ஆகஸ்ட் மந்தில் ஒரு 3வது வாரத்தில் 28வது எபிசோடில் உங்களை சந்திக்கிறதுல பார்ப்பதில் நான் மிகவும் வீடியோ மூலமாய் உங்களை கூட தொடர் பண்ணுறதுல நான் சந்தோஷம் அடைகிறேன். ஸோ இந்த 28வது எபிசோடில் ஆண்டவர் கொடுத்த டாபிக் என்னன்னா, இயேசுவை போல சேவை செய்யுங்கள். என்னது? இயேசுவை போல சேவை செய்யுங்கள். சர்வ் லைக் ஜீசஸ். சர்வ் லைக் ஜீசஸ். இயேசுவை போல சேவை செய்யுங்கள். சேவைனா என்னது? சேவைனா ஊழியம், உதவி, இந்த மாதிரி நிறைய அர்த்தங்கள் நம்ம சொல்லலாம், சேவைன்னு சொல்லலாம். ஓகே, இந்த சேவையை பத்தி அழகா ஆண்டவர் வசனம் எழுதியிருப்பாரு. எடுத்துக்கொள்ளலாம். புதிய ஏற்பாடுல மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்துல அழகா அதை பத்தி வசனம் இருக்கும். நான் தெரியாதவங்க ஸ்க்ரீன் டிஸ்பிளே ஆகும், அதை பார்த்து வாசிங்க. அதை பத்தி சேர்த்து வாசிப்போம். ஓகே, வாசிக்கலாம். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். ஓகே, இது யார் கூறுறா? மார்க் எழுதுறாரு. ஓகே, மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாகவும் தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். யார் வந்தா? இயேசு கிறிஸ்து. ஓகே, அவர் இயேசு கிறிஸ்துவ பத்தி அவர் எழுதுறாரு. அவர் சேவை செய்தாரு, சிலுவையில தியாகம் பண்ணாரு, நிறைய எழுதுறாரு. ஓகே, இதை பத்தி நம்ம ஒன்னொன்னா டீட்டெயிலா பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஊழியம் செய்யவும். ஊழியம் செய்யணும்னா என்னது? இயேசு இந்த உலகத்திற்கு தமக்காக என்ன செஞ்சாரு? மற்றவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று என்பதற்காக வரவில்லை. ஓகே, இந்த உலகத்திற்கு நம்ம வாழ்றதை பார்த்து மற்றவங்க என்ன செய்யணும்? சேவை செய்யணும் அப்படின்னு வரவில்லை. அவர் தாமே மற்றவர்கள் என்ன செஞ்சாரா? அவரே இறங்கிட்டாரு களத்துல. நம்ம சொல்லணும், லாங்குவேஜ் சொல்லணும்னா அவரே என்ன செஞ்சாரு? களத்துல இறங்கிட்டாரு. அதே மாதிரிதான், அதாவது அவர் உலகத்துக்கு ஃபர்ஸ்ட் முறையா வரும்போது என்ன செஞ்சாருன்னா, நம்ம சேவை செய்யறதை பார்த்து மனுஷங்க சேவை செய்யணும் அதற்காக நோக்கத்துக்காக வரல. அவர் ஃபர்ஸ்ட் வந்ததே என்னது? ஒரு உதவி செய்யறதுக்கு அந்த உலகத்துக்கு வந்தார். ஓகே, அவர் தாமே மற்றவர்களுக்கு என்ன செய்தாராம்? உதவி செய்தார், கற்றுக் கொடுத்தார், ஆறுதல் அளித்தார், அன்பு காட்டினார். ஓகே, இந்த 4 காரியங்கள் ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாரு? ரோட்ல செஞ்சுட்டே இருந்தார். ஓகே, உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை எதுல இருக்குன்னா, நம்ம மற்றவங்களுக்கு சேவை செய்வதெல்லாம் இருக்கு. ஓகே, சும்மா வார்த்தையில மட்டும் இயேசு கிறிஸ்துவ பகிர்ந்தாம நம்மளுடைய பிராக்டிக்கலா பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும்? உதவி செய்யணும், அதே மாதிரி என்ன செய்யணும்? ஹெல்ப் பண்ணணும். அப்படி பார்த்தீங்கன்னா சேவை செய்யும் மூலமா நம்ம கிறிஸ்துவின் நண்பன் செய்யலாம், மற்றவங்களுக்கு வெளிக்காட்டலாம். ஓகே, 2வது பாயிண்ட், ஊழியம் கொள்ளும்படி வராமல். உலகத்துல பலர் நினைக்கலாம், ஓகே, இந்த ஊழியம் பண்றதுனால எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன லாபம், எனக்கு என்ன கிடைக்க போகுது, இதனால எனக்கு என்ன யூஸ் அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி எழும்புது இந்த ஊழியம் செய்வதுனா. ஆனா அப்படியே அந்த ஊழியம் செய்வதை ஏசு எப்படி கற்றுக் கொடுத்தாருன்னா, நான் மற்றவர்களுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு ஏசு கற்றுக் கொடுக்குற மாதிரி கொஸ்டின் மார்க் வைக்கிறாரு. நான் மற்றவர்களுக்கு என்ன செய்ய முடியும்? பார்க்குற அனைவருக்கும் இந்த கொஸ்டின் எழுதும். அப்படிதானே? நான் பார்க்குறவர்களுக்கு நான் மற்றவர்களுக்கு என்ன செய்ய முடிஞ்சது, என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி மற்ற என்ன செய்யுது? ஒரு மனப்பான்மை இருக்கு. ஓகே, அதுதான் அந்த அர்த்தம், ஊழியம் செய்யவும். ஓகே, 3வது பாயிண்ட், தம்முடைய ஜீவனை கொடுக்கவும். தம்முடைய ஜீவனை கொடுக்கவும். இது இயேசுவின் மிகப்பெரிய சேவையை காட்டுகிறது. அப்படித்தானே? அதாவது ஒருத்தனுக்காக, யாருனே தெரியாத ஒருத்தனுக்காக ஜீவனையே கொடுப்பது என்னது? ஒரு மிகப்பெரிய சேவை. அப்படிதான் உதவி, ஒரு பெரிய உதவி, சேவை காட்டிலும் அது ஒரு மிகப்பெரிய அன்பு. அப்படித்தானே? அதே மாதிரிதான் ஆண்டவர் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நம்மளுக்கு என்ன செஞ்சாரு? சிலுவையில ஜீவனை விட்டாரு. அதுவும் ஒரு வகையில தான் சேவை தான். ஓகே, சிலுவையிலே தன்னையே அர்ப்பணித்து என்ன செஞ்சாரு? நம்மளுக்காக ஜீவனை விட்டார். ஓகே, இயேசுவின் சேவை வெறும் வார்த்தையில மட்டும் செய்தா அவர் சேவை செய்வேன், நான் சேவை பண்ணுவேன், உங்களுக்காக இறங்கி வருவேன் அப்படின்னு சொல்லி வார்த்தையினாலும் மட்டும் சொல்லல, அதை இறங்கி செஞ்சாரு. அதான் முக்கியம். ஓகே தானே? அவர் வார்த்தையினால நான் இதை பண்ணுவேன், அதை பண்ணுவேன், ஆசீர்வதிப்போம், நீ பெருக்க பண்ணுவேன், உனக்கு உதவி செய்வேன், உனக்கு கஷ்டம் முடியும் நிற்பேன், எல்லாமே சொல்றாருன்னா என்னது? அவர் சொன்னா செய்வார். ஓகே, அதான் அவருக்கு சொன்னதை செய்வார், வாக்கு மாறாதவர்.
உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாம இருக்கா, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு சொன்னதை செஞ்சு முடிக்காம உங்களை கைவிட மாட்டார். ஓகே, அவருக்கு கைவிடவே தெரியாது. ஓகே, அதனால உங்களுக்கு என்னன்னா செய்யணுமோ அதெல்லாம் கட்சிதரமா உங்களுக்கு ஆண்டு செய்து முடிப்பார். ஓகே, அதனால அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமும் உங்களுக்கு இல்லை. அதனால இயேசு வெறும் சேவையை வார்த்தையினால சொல்லாம அதை என்ன செஞ்சாரு, தியாகத்தால நிரூபிச்சாரு. தியாகம் என்னது, சிலுவையில தன் கடைசி ரொட்டு சத்தம் வரைக்கும் நமக்காக நினைச்சாரு. பாவம் சாவங்களுக்காக ஜீவனையே விட்ட ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து மட்டும். ஓகே, 4வது, நாம் இயேசுவை போல எப்படி சேவை செய்யலாம். இப்போ கடைசியா நம்ம கன்க்ளூஷன் வரும். நம்ம இயேசுவை போல எப்படிலாம் சேவை செய்யலாம்னா நான் சொல்றேன். நம்ம பிறரிடம் அன்புடன் நம்மளுக்கு என்ன செய்யணும், சேவை செய்யணும். ஓகே, எந்த கஷ்டமும் இல்லாம, வெறுப்பு இல்லாம, பெருமை இல்லாம செய்யணும். ஒரு லவ், ஒரு அன்புடன் என்ன செய்யணும், மற்றவங்களுக்கு என்ன செய்யணும், சேவை செய்யணும். 2வது, எதிர்பார்ப்பு இல்லாம எப்படி, நம்மளுக்கு செய்தோம்னா அவங்க ஏதாவது நம்மளுக்கு செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்ப்பு இல்லாதவங்களா என்ன செய்யணும், செய்யணும். ஓகே, 3வது, தாழ்மையுடன் செய்யணும். ஓகே, எதனாலும் பெருமையா செய்யாம என்ன செய்யணும், தாழ்மையுடன். ஓகே, தாழ்மையா ஆண்டவர் பார்த்துட்டே இருப்பாரு. ஓகே, ஆண்டவர் பிடித்த காரியம் தாழ்மை. ஸோ அதனால பேஷன்ஸா இருங்க, தாழ்மையா இருங்க, ஆண்டவர் அங்கேயும் பார்ப்பாரு. ஓகே, தாழ்மையுடன் சேவை செய்யுங்கள். தேவையான நேரத்தில் உதவி செய்யுங்கள். ஓகே, ஒருத்தங்களுக்கு கஷ்டம்னா ஒரு இமிடியேட்டா ஏதாவது உதவி செய்ய அவங்களுக்கு வாண்டட்னா என்ன செய்யுங்க, தேவையான நேரத்தில் என்ன செய்யுங்க, உதவி செய்ய யோசிக்காம அவங்களுக்கு என்ன செய்யுங்க, உதவி செய்யுங்க. தேவனுடைய அன்பை மற்றவர்களுக்கு என்ன செய்யுங்க, காட்டுங்க. ஓகே, இதெல்லாம் செய்வதன் மூலமா நம்ம என்ன செய்வோம், உலகத்துக்கு தேவனுடைய எவ்வளவு பெரிய அன்பனை செய்வோம், காட்டுவோம். அவங்க நினைப்பாங்க, உலகத்துல மக்கள் நினைப்பாங்க, ஆனா கிறிஸ்தவ மக்கள் என்ன செய்றாங்க, நிறைய பேருக்கு என்ன செய்யறாங்க, ஹெல்ப் பண்றாங்க, சேவை செய்யறாங்களே அப்படின்னு சொல்லி ஏசு நம்மளை மகிமைப்படுத்தும்படியா அந்த அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம என்ன செய்யணும், ஆண்டவரை முன்னிறுத்தி என்ன செய்யணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். ஓகே, ஸோ அதனால இயேசுவை போல் நம்ம சேவை செய்யணும். நம்ம இயேசுவை போல சேவை செஞ்சோம்னா நமக்கு என்ன செய்யணும், நல்ல ஆசீர்வாதம் கிடைக்கும். ஒரு ஆண்டவர் இதையும் பார்த்துட்டு சரியா, நீங்கள் அவரை போல சேவை செஞ்சீங்கன்னா ஆண்டவர் இதையும் நோட்டீஸ் பண்ணி உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிப்பார். அதனால மற்றவங்களுக்கு சேவை செய்வதை நிறுத்திடாதீங்க, சேவை செய்யுங்க, ஆண்டவர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். அதனால இயேசுவை போல சேவை செய்யுங்க. இந்த மாதம் தீம் என்னது, அவரை பின்பற்றுங்க. அதனால என்ன செய்யுங்க, பின்பற்றுனா வெறும் பின்பற்று பற்றாம ஃபாலோ மட்டும் பண்ண செய்யணும், அவர் பண்றதை என்ன செய்யணும், பண்ணணும். அதனால அவர் சேவ் பண்றாருன்னா என்ன செய்யணும், நம்ம கண்டிப்பா வாழ்க்கையில சேவை பண்ணணும். அதனால இதே மாதிரி அடுத்த எபிசோட் உங்களை சந்திக்கிறது. அது வரைக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.